அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய கிருபை, அல்லாஹ் நம்மளை முஸ்லீமாக்கி இருக்கிறது. அல்லாஹ் நம்மளை முஸ்லீமாக்கி இருக்கிறது அல்லாஹ் கொடுத்த பெரிய கிஃப்ட். முஸ்லீமானதற்கு பின்பு இரண்டாவது செய்ய வேண்டிய கடமை தொழுகை. தொழுகையை விடுறதுக்கு அனுமதி இல்லை. தொழுகையை விடுறதுக்கு மாற்று மத சகோதரர்களுக்கும் நமக்கும் மத்தியில வித்தியாசமே தொழுகை தான். நம்ம கூட படிக்கிற நம்ம ஃப்ரெண்டு பள்ளிவாசலுக்கு வருவாங்களா? வரமாட்டாங்க. நாம தான் என்ன செய்வோம்? பள்ளிக்கு வருவோம். அதனால தொழுகையை என்ன செய்யக்கூடாது? விடக்கூடாது. அதே நேரத்தில் தொழுகையை பேணுதலா தொழுகணும். வந்தோம், குனிஞ்சோம், நிமிந்தோம், குடுன்னு ஓடிட்டோம், அப்படி இல்லை. தொழுகையில நிதானம் வேண்டும். தொழுகையில இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, நம்ம இமாம், நம்மள்கிட்ட தொழுகை தொழுகையில நிதானத்தை கடைபிடிக்கிறது வாஜிபுன்னு சொல்லுவாங்க. அது ஒரு கட்டாயம். தொழுகை அவசரமா என்ன செய்யக்கூடாது? தொழுகக்கூடாது. அல்லாஹ்வும் குர்ஆன்ல வெற்றியாளர்கள் யார் அப்படின்னு சொல்லுவான். வெற்றியாளர்கள் யார்? கத் அஃப்லஹல் முஃமினூன், முஃமின்கள் வெற்றி பெற்று விட்டனர் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு அடையாளமா சில விஷயத்தை சொல்லுவான். அதுல முஃமின்கள் வெற்றி ஆகிட்டாங்கிறதுக்கான முதல் விஷயமே அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், அவங்க தொழுகையில என்ன செய்வாங்க? பயபக்தியோட இருப்பாங்க. பயபக்தியாளர்களின் தொழுகை தான் வெற்றிக்குரியது. மறுமை நாள்ல பழைய துணியை சுருட்டி எரியிற மாதிரி சிலரோட தொழுகைகள் எரியப்படுமா. வீட்டுல நம்ம சட்டை கிழிஞ்சு போச்சு, அதை பத்திரமா வச்சிருப்போமா? என்ன செய்வோம்? தூக்கி எரிஞ்சிருவோம், குப்பையில தூக்கி போட்டுருவோம். இயலாதவர்களுக்கு கூட அதை கொடுக்க முடியாது. சிலரோட தொழுகை அது மாதிரி பழைய துணி சுருட்டி எரியிற மாதிரி எரியப்படுமா. நாம கஷ்டப்பட்டு தொழுகிறதே இல்லை, அதுல ஏதோ ஒரு வக்து 2 வக்து தொழுகிறோம். அந்த தொழுகையும் பழைய துணி மாதிரி இருக்குது. 50 வருஷமா தொழுகிறாங்க, 10 வருஷமா தொடர்ந்து தொழுதுட்டு இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட தொழுகையில பேணுதல் இல்லை. ஒரு சஹாபி வந்தாங்க, தொழுதாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை கூப்பிட்டு, நீங்க தொழுகலை, திருப்பி தொழுங்கன்னாங்க. திருப்பியும் தொழுதாரு. அப்ப சொன்னாங்க, தொழுகையில நிதானத்தை கடைபிடிச்சு தொழுப்பா அப்படின்னு என்ன செஞ்சாங்க. நாம எப்படி தொழுகிறோம்? வந்ததும் தெரியாது, தொழுதும் தெரியாது, போயிடுவாங்க. இமாம் சலாம் கொடுத்ததையும் சுன்னத் தொழுவாங்க. நாம தக்பீர் கட்டி அப்பத்தான் நின்றுப்போம். இவங்க 2 ரக்காய் தொழுதுட்டு கிளம்பிடுவாங்க. என்ன சொல்ற? தொழுகையில என்ன வேணும்? பேணுதல் வேணும், நிதானம் வேணும், பொறுமை வேணும். ஒரு ஹதீஸ் இப்படி இருக்கு, ருக்குவுக்கும் சஜிதாவுக்கும் மத்தியில யாரு முதுக நேராக்கலையோ அல்லாஹ் அவங்கள மறுமை நாள்ல நிமிந்து பார்க்க மாட்டான். அல்லாஹ் அவங்கள ருக்குவுக்கும் சஜிதாவுக்கும் மத்தியில, ருக்குல எந்திரிக்கிறோமா, எந்திரிச்சு நின்னு அல்லாஹும்ம ரப்பனா லக்கல் ஹம்து அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் என்ன செய்யணும்? சஜிதாவுக்கு போகணும். ருக்குல இருந்த மேனிக்கவே என்ன செஞ்சிடக்கூடாது? சஜிதாவுக்கு போயிடக்கூடாது. ருக்குல இருந்து எந்திரிச்சமோ இல்லையோ டக்குன்னு குனிஞ்சிடக்கூடாது. சஜிதாவுக்கு போயிடக்கூடாது. அப்ப ருக்குல இருந்து எந்திரிச்சு நிக்கணும், முதுக நேரா நிப்பாட்டணும். நிப்பாட்டலனா அல்லாஹ் அவங்கள பார்க்கவே மாட்டானா மறுமை நாள். எந்த அளவுக்கு ஒருத்தர் மேல கோபம் இருக்கு, அவங்கள பார்ப்போமா? நம்ம கோபமா இருக்கையில என்ன செய்ய மாட்டோம்? பார்க்க மாட்டோம், கண்டுக்க மாட்டோம். அம்மா சொன்னதை கேட்கல, கோவிச்சுக்கிட்டு என்ன செய்வாங்க? நம்மளை கண்டுக்க மாட்டாங்க. அது மாதிரி அல்லாஹ் பார்க்கலன்னா என்ன ஆகுறது? எவ்வளவு பெரிய தொழுகையா இருந்தாலும் தொழுகையில நிதானம் இல்லை அப்படின்னா அது தொழுகையே இல்லை. ஒருத்தரை பார்த்தாங்க, தொழுகையில அவசரப்படுறது தொழுகையை திருடுவது, தொழுகையில திருடுறதுன்னு சொன்னாங்க. அதனால தொழுகையை கரெக்டா தொழுகணும், பயபக்தியோட தொழுகணும். தொழுகையில எப்ப பயபக்தி வரும்? தொழுகையில பயபக்தியை எப்படி உருவாக்குறது? தொழுகையில பயபக்தியை எப்படி உருவாக்குறதுனா, முதல் விஷயம் நாம அல்லாஹுக்கு முன்னால நின்றுக்கோங்கிற சிந்தனையை கொண்டு வரணும். மஸ்ஜிதுக்கு வரையில நாம யாரு முன்னாடி நிக்க போறோம்? ஸ்கூல்ல பிரின்சிபல் ரூமுக்கு போகையில உள்ள பிரின்சிபல் இருக்கிறாங்கன்னு கொஞ்சம் அப்படியே பவ்யமா கையெல்லாம் சரி செஞ்சுட்டு, டை போடுறவங்க பேண்ட் போடுற கையெல்லாம் தூக்கி இருந்தா கையை அப்படி இறக்கி விட்டுட்டு பவ்யமா போவாங்களா இல்லையா? நாம பள்ளிக்கு வரையில எங்க வர்றோம்?
அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு வர்றோங்கிற சிந்தனை வரணும். தக்பீர் கட்டி நிக்க போகையில நம்ம யாருக்கு முன்னாடி நிக்கிறோம்? அல்லாஹுக்கு முன்னாடி நிக்கிறோங்கிற அந்த சிந்தனை வரணும் விஷயம். தொழுகையில பயபக்தி வருவதற்கான முதல் விஷயம், நம்ம அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு போறோம், நாம அல்லாஹுக்கு முன்னாடி கை கட்டி நிக்க போறோம் அப்படிங்கிற சிந்தனை வரணும். எப்பயுமே இதை மறக்க கூடாது. தொழுகையில என்ன செய்யணும்? நாம அல்லாஹுக்கு முன்னாடி நிக்கிறோம். சரி, தொழுகையில நிய்யத்து வைக்கணும். ஃபர்ஸ்ட் தொழுகைக்குள்ள அப்படி கொஞ்சம் கொஞ்சமா நம்மள என்ன செய்யணும்? தொழுகைக்குள்ள வந்துடணும். அல்லாஹுக்கு முன்னாடி வந்துட்டோம் அப்படிங்கிற சிந்தனைக்கு என்ன செஞ்சிடணும்? நம்ம நஃப்ஸ, நம்ம சிந்தனைய ஒருமுகப்படுத்தணும், அலைபாய விடக்கூடாது. இப்ப உதாரணத்துக்கு ஃபஜ்ருடைய தொழுகை, எந்த நேர தொழுகைன்னு நம்ம என்ன செய்யணும்? அதான் நியத்தை சரி செய்யறது, நியத் செய்யறது. இது ஃபஜ்ருடைய தொழுகை. ஃபஜ்ருல 2 ரக்காஅத் தொழ போறேன், இமாமை பின்தொடர்ந்து தொழ போறேன், நான் அல்லாஹுக்காக தொழ போறேன், யாருக்கும் காட்டுறதுக்கு இல்லை. நான் பரவாயில்ல அரிசது காலையில ஃபஜ்ருக்கு வந்துடுறானே, நல்ல பையனா இருக்கானே அப்படின்னு எல்லாரும் சொல்லணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. நான் யாருக்காக தொழுகிறேன்? அல்லாஹுக்காக தொழுகிறேன். அஜர்த்து கேள்வி கேட்டுருவாரு. இப்ப நமக்கு அந்த பயம் கூட இல்லை, அஜர்த்து கேட்பாருங்கிற பயமெல்லாம் இல்லை. அதெல்லாம் தாண்டி எங்கேயோ போயிட்டு அல்லா பாதுகாக்கணும். இல்ல அஜர்த்து கேட்பாரு, ரோட்ல பார்க்கப்பாங்க தொழுதுட்டு போயில சில ஆளு எப்படி கழுத்து இப்படி புடிச்சுக்கிறோம், அவனுக்கு நம்மளை பார்க்கவே மாட்டான், தொழுக நேரமா இருக்கும், இப்படி திரும்பிக்கிட்டு இப்படி நடந்து போவேன். என்ன அரிசது? சில ஆளுங்க அப்படியே திரும்பிக்குவாங்க. வாங்க சொன்னா கூட காதுல கேட்காது. கைர் அல்ஹம்துலில்லாஹ். என்ன அப்துல் ரஹ்மானே அப்படித்தானே? அப்ப நாம முதல் விஷயம் அல்லாஹுக்கு முன்னாடி நிக்கிறோங்கிற சிந்தனை எப்பயுமே மறக்க கூடாது. நாம தொழுகை வெற்றியான தொழுகையா இருக்கணும்னா, நம்ம தொழுகை அல்லாஹ்ட்ட கபூலாகணும்னா, நம்ம தொழுகை அல்லாஹ்விடத்திலே சுவனத்தை பெற்றுத்தரணும்னா அல்லாஹுக்கு முன்னாடி நிக்கிறோம் அப்படிங்கிற பயபக்தியோட நிக்கணும். நம்ம சிந்தனையை ஒருமுகப்படுத்தணும், நிய்யத் செய்யணும். நிய்யத்து அல்லாஹுக்காக தொழுகிறேங்கிற கருத்தியல் என்ன செய்யணும்? மனசுல ஆள. ஏன் தொழுகிற? அஜரத்து தொழுது சொல்லாரு, மகரீபுக்கு வந்தேன், அஜரத்து தொழுகலையான்னு கேட்பாரு, அதனால தொழுதேன். அப்படி இல்லை, அல்லாஹுக்காக தொழுகிறேன் அப்படிங்கிற அந்த சிந்தனை வரணும். விளங்குச்சா? இப்ப நிய்யத்து வைக்கணும். நிய்யத்து வச்சுட்டு தக்பீர் கட்டணும், அல்லாஹு அக்பர் அப்படின்னு. அல்லாஹு அக்பர்னா என்ன அப்படிங்கிறத விளங்கணும். அதனுடைய பொருள் என்ன, அதனுடைய கருத்து என்ன, அந்த அல்லாஹு அக்பர் அப்படிங்கிற வார்த்தையினுடைய தாத்பரியம் என்ன, அந்தஸ்து என்ன, இவ்வளவு விஷயத்தையும் நாம தொழுகும் போது என்ன செய்யணும்? கொண்டு வரணும் நம்ம முன்னால. புரியுதா? சாக்லேட் இனிக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த சாக்லேட் தான் நான் சாப்பிடுவேன். சாக்லேட்ன்ற உடனே என்ன செய்யுது? இவருக்கு டேரி மில்க் பிடிக்கும், அவருக்கு கிட்காட் பிடிக்கும், இவருக்கு மஞ்ச் பிடிக்கும். சாக்லேட்ண்டா நம்ம உள்ளத்துல இத்தனை சிந்தனை வரும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சிந்தனை. இது இந்த டேஸ்ட்ல இருக்கும், அது சாக்லேட்டுக்கு உள்ள ஒரு இனிப்பு வச்சிருப்பாங்க, அது ஒரு டேஸ்டா இருக்கும். என்ன சொல்ற? அல்லாஹ் யாரு? அவன் தான் நம்மளை படைச்சவன். சிந்தனை வரணும். அல்லாஹ் யாரு? அவன் தான் என்னை படைச்சான், நான் அவனுக்காக தொழுகிறேன். அல்லாஹு அக்பர். ஹஸரத் டியூஷன் போகணும், நான் தொழுகாம போறேன் சொல்றமா இல்லையா? டியூஷன் போகணும், தொழுக டைம் ஆச்சு, வாங்க சொல்லியிருப்பாங்க, காமத் சொல்ல போவாங்க, கூப்பிடுறதுக்கு ஆள் வந்துடும், குடுக்குடுன்னு ஓடிடுவாங்க. கூப்பிடுறதுக்கு ஆள் வந்ததெல்லாம் பெருசு இல்ல, அந்த நேரம் அல்லாஹுக்குரியது. ஏன்? அல்லாஹ்தான் பெரியவன். அல்லாஹு அக்பர். அல்லாஹு அக்பர்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ் மிக பெரியவன். அல்லாஹு அக்பருங்கேல என்ன செய்யணும்? நம்ம சிந்தனை அல்லாஹ்தான் பெரியவன், அல்லாஹ்தான் பெரியவன். அப்படின்னா என்ன? நாம விளையாட்டின் மீது பிரியமா இருக்கோம். 6 மணிக்கு வந்துரு, நாம எல்லாம் கிரிக்கெட் டீம் பிரிச்சு விளையாடணும் அப்படின்னு பேசி வச்சிருப்போம். அந்த பேச்சு பெருசு இல்ல, யாரு பெருசு? அதனால தொழுக நேரம் ஆயிடுச்சு, நான் தொழுதுட்டு தான் போவேன். சிந்தனை வரணும். பெரியவன் அர்த்தம் என்ன? அல்லாஹ் பெரியவன்னா என்ன? அல்லாஹ்தான் முக்கியம், அல்லாஹ்தான் முக்கியம், வேற எதுவுமே முக்கியம் இல்லை அப்படிங்கிற சிந்தனை வந்துடணும். அன்னன்னைக்கு உள்ள தேவை இருக்கும், பசிக்கும்,
கடுமையான பசி இருக்கையில கூட சாப்பிட்டு தான் தொழுகணும். அப்பதான் நிதானம் வரும். இல்லைன்னா வயிறு கிள்ளிக்கிட்டே இருக்கும், தொழுகையில என்ன செய்யாது. அதுக்கு நிறைய வயிறு முட்டை சாப்பிட்டு போட்டு குனிய முடியாம இருக்கக்கூடாது. எப்பவுமே என்ன செய்யணும், அறவயிறு சாப்பாடு, காவயிறு தண்ணி, காவயிறு எம்டியா இருக்கணும். வயிறு முட்டை சாப்பிடவே கூடாது. ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். இப்ப அல்லாஹ் தான் பெரியவன். வாங்க சொல்லப்படுது, கடையில உட்கார்ந்து இருப்பாங்க, கடையில இருக்கிறவங்களுக்கு தெரியும் வியாபாரம் பெருசு இல்ல, அல்லாஹ் தான் பெருசு. நான் தொழுகைக்கு வந்துடுவேன். வியாபாரத்துல வெற்றியை தர்றது அல்லாஹ். நாளைக்கு எக்ஸாம் இருக்கு, டைமே கிடைக்கல, நான் தொழுக மாட்டேன், தொழுகாம படிப்பேன். தொழுதாத்தான் எனக்கு வெற்றியே. ஏன்? அல்லாஹு ஒவ்வொரு தடவையும் தக்பீர் கட்டையில அல்லாஹ் பெரியவன், ஏன் பெரியவன், ஏன் பெரியவன், இதனால பெரியவன் அப்படிங்கிற சிந்தனையை கொண்டு வரணும். அப்பதான் அல்லாஹுவின் மீது நேசம் உண்டாகும், அல்லாஹுவின் மீது பாசம் உண்டாகும். அப்ப தக்பீர் கட்டையில அல்லாஹு அக்பர், அல்லாஹ் தான் பெரியவன். நமக்கு அன்னைக்கு இருக்கிற தேவையை தூக்கி பின்னாடி போட்டுறணும். ஒரு நாளைக்கு ஒரு தேவை இருக்கும். அம்மா கடைக்கு போகணும்னு இருப்பாங்க, பாங்க சொல்லி இருப்பாங்க. அம்மா கூட கடைக்கு போறதா தொழுகிறதா? ஏன்? அல்லாஹ் தான் பெரியவன். அத்தா கடையை பார்த்துக்க சொல்லுவாரு. இப்ப நல்ல விஷயம் தான், பார்த்துக்கலாம். தொழுகை டைம் ஆயிடுச்சு. தொழுகையை வீணாக்குறதுக்கு என்ன இல்ல, தொழுகையை பாலடிக்கிறதுக்கு அனுமதி இல்ல. 7 வயசானா தொலை சொல்லணும், 10 வயசானா அடிக்கணும், 15 வயசானா தொழுகையை விடவே கூடாது. தொழுகையின் மீது பயபக்தி ஏற்படணும்னா அல்லாஹுதான் பெரியவனுங்கிற சிந்தனையை உள்ளத்துல மீண்டும் மீண்டும் ஒவ்வொரு கேள்வியா கேட்டு 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 அதற்கு நம்ம பதில் சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் தொழுகையில பயபக்தி உண்டாகும். இப்ப அல்லாஹுக்காக தொழுகணும். விளங்குச்சா? அல்லாஹு அக்பர். அடுத்து என்ன செய்வோம்? சனா ஊதுவோம். சனானா என்ன? சனானா என்ன? சனானா புகழ். சனானா புகழ். தொழுகையில தக்பீர் கட்டி யார புகழ போறோம்? அல்லாஹ்வை புகழ்றோங்கிற சிந்தனை வரணும். ஒவ்வொரு தடவையும் அல்லாஹ்வுக்காக தொழுகிறேன், அல்லாஹு அக்பர், அல்லாஹ் தான் பெரியவன், அல்லாஹ்வை நான் புகழ்றேன். இப்படி சிந்தனையை அப்படி கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்து வெளி உலக சிந்தனையை தூரமாக்கி அல்லாஹ்வுடைய சிந்தனையை நேர்முகமாக்கிட்டா தொழுகையில என்ன கிடைக்கும்? பேணுதல் கிடைக்கும், பயபக்தி கிடைக்கும். இப்ப சனா புகழ்றது. என்ன புகழ போறோம்? அல்லாஹ்வை. ஒவ்வொருத்தரை பற்றி நிறைய புகழ்ச்சிகள் செய்வாங்க, நிறைய புகழ்வாங்க. நாம இங்க அல்லாஹுவை புகழ்றோம். இவர் சூப்பருங்க, பெர்ஃபெக்ட் மனிதனுங்க, நல்ல பையங்க, இவர் இந்த விஷயத்துல மெடல் வாங்கி இருக்கிறாருங்க, இப்படி புகழ்றமா இல்லையா? ரொம்ப பொறுமைசாலிங்க, இவர் கோபமே பட மாட்டாருங்க, இவர் விட்டு கொடுத்து போயிடுவாருங்க. இப்படி ஒவ்வொருத்தரை பத்தி புகழ்வோம். அல்லாஹுவை நாம எப்படி புகழ போறோம்? சனால புகழ்றோம். சனால என்ன புகழ் இருக்குது அப்படிங்கறத தெரியணும். வெறுமனே தக்பீர் கட்டி அப்படியே வாழ முடியும். அது தொழுகையில பயபக்தி வராது. சுபஹானக அல்லாஹும்ம. என்ன சொல்றோம்? சுபஹானக அல்லாஹும்ம. யா அல்லாஹ், நீயே மகா தூய்மையானவன், நீ பரிசுத்தமானவன். அல்லாஹ் யாரு? பரிசுத்தமானவன், அப்பழுக்கற்றவன். நாம பரிசுத்தமானவனா? நம்ம வயிற்றுக்குள்ள 1.5 டன் கழிவு இருக்கு, நாம பரிசுத்தமானவனா? நம்ம பேசுறதெல்லாம் பொய் மூட்டை, நாம பரிசுத்தமானவனா? இல்ல. அல்லாஹ் அசுத்தம் கிடையாது, அல்லாஹ் புனிதம். அல்லாஹ் பரிசுத்தமானவன், பொய் பேச மாட்டான், அப்பழுக்கற்றவன், அவனுக்கு எந்த குறையுமே இல்லை. நமக்கு குறை இருக்குது, இப்படி நிறைய விஷயம் இருக்கு. அல்லாஹ் பரிசுத்தமானவன், அவனுக்கு யாரும் பெருக்கல, அவன் யாரையும் பெறவும் இல்லை, அவன் தனித்தவன், அவனுக்கு எந்த துணையும் இல்லை. இப்படி அல்லாஹ் ஒவ்வொன்றிலையும் அப்பழுக்கற்ற குறையில்லாத பரிசுத்தமானவனா இருக்கிறான். அப்ப சனா ஓதையில் என்ன செய்யணும்? நமக்கு அல்லாஹ் பரிசுத்தமானவன், எதை விட்டும் பரிசுத்தமானவன், நான் குறையுள்ளவன், அல்லாஹ் பரிசுத்தமானவன். சுபஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக. உன்னுடைய புகழ் பரிசுத்தமானது, உன்னுடைய புகழ் பரிசுத்தம், நீ புகழுக்குரியவன். இன்னும் உன்னைய புகழ்றேன் நானு, அல்லாஹ் தான் புகழுக்குரியவன், வேற யாருமே உலகத்துல புகழ் இல்லை. அப்படி கொண்டு வரணும் சிந்தனைய. வ தபாரக ஸ்முக. யா அல்லாஹ், உன்னுடைய இஸ்மு,
உன்னுடைய பேரு பரக்கத்தானது. அல்லாஹ் அப்படிங்கிற பேரு பரக்கத்தானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துல படுத்திருந்தாங்க. அவரு வாளை அவுத்து வச்சிருந்தாங்க. ஒரு எதிரி வந்து என்ன செஞ்சிட்டான், வாளை தூக்கிட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழிச்சு பாக்குறாங்க. முகமது உன்னை யாரு காப்பாத்துவா? அல்லாஹ் அப்படின்னாங்க. உடனே என்ன செஞ்சிட்டாங்க, அந்த பயந்து அல்லாஹ், வெறுமனே அல்லாஹ்ங்கிற வார்த்தையை சொன்னாலே வாழ்க்கையில வெற்றி கிடைச்சிடும். அல்லாஹ்ங்கிற வார்த்தைக்கு அவ்வளவு சிறப்பு இருக்கு. நமக்கு சாதாரணமா சொல்றோம், உலக வார்த்தைகள்லயே லேசான வார்த்தை, சக்தியான வார்த்தை அல்லாஹ். அதனாலதான் எந்த குழந்தைக்கு வார்த்தை முதல் வார்த்தை அல்லாஹ் ஆயிடுச்சோ அந்த குழந்தை என்ன செய்யும், சொர்க்கத்துக்குரிய குழந்தையாயிரும். முன்கால அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் வத்தபாரகஸ்முக, அல்லாஹுவினுடைய இஸ்மு என்ன செஞ்சுச்சு, அல்லாஹ்வுடைய பேரு பரக்கத்தானது. பரக்கத்துனா, பரக்கத்துக்கு விளக்கம் சொல்ல வேண்டியதே இல்லை. கொஞ்சோண்டு விஷயம் மிகப்பெரிய மக்களுக்கு போதுமானதாயிரும். மனசுக்கு நிம்மதியை தந்துரும், மனசுக்கு ஆறுதலை தந்துரும், வெற்றியை தந்துரும். பரக்கத்துக்கான அர்த்தத்தை சொல்ல முடியாது, அதை அனுபவிக்கத்தான் முடியும். வத்தபாரகஸ்முக வத்தஆலா ஜத்துக, இறைவா உன்னுடைய கண்ணியம் உயர்ந்தது. அல்லாஹ் தான் உயர்ந்தவன், அல்லாஹ்வுடைய கண்ணியம் தான் உயர்ந்தது. அவனை உன்னை தவிர வலா இலாஹ கைருக்க, உன்னை அன்றி வேறு யாருமே இல்லை, உன்னை அன்றி வேற கடவுளே இல்ல. இப்ப வெறும் சனா அல்லாஹுவ புகழ்றோம், அதுல இத்தனை வார்த்தைகள் இருக்கு. அல்லாஹு பரிசுத்தமானவன், தபாரகஸ்முக சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக வ தபாரகஸ்முக வ தஆலா ஜத்துக வலா இலாஹ கைருக்க. அல்லாஹ் பரிசுத்தமானவன், அவன் புகழுக்குரியவன், அவனுடைய பேரு பரக்கத்தானது, அவனை தவிர வேறு இறைவன் கிடையாது, அவனுடைய கீர்த்தி மிக உயர்ந்துருச்சு. இப்படி சிந்தனை, இது அதனுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம மூளையில கொண்டு வந்து என்ன செய்யணும், மனச ஓர்முகப்படுத்தணும். புரியுதா? அடுத்து என்ன செய்யணும், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், விரட்டி அடிக்கப்பட்ட ஷைத்தானை விட்டும் பாதுகாவல் தேடுகிறேன்னு ஓதணும். அப்ப ஷைத்தானை தூக்கி ஓரமா போட்டணும். ஷைத்தா ஓரமா போயிட்டா பக்கத்துல இருக்கிறவனை இப்படி குத்துவோமா, பக்கத்துல இருக்கிறவனை இப்படி இடிப்போமா? ஷைத்தானை தூக்கி தோல்ல உட்கார வைக்கிறதுனாலதான் என்ன செய்யறோம், சில ஆளு தொழுவான் இப்படி வச்சிருவான் கைய, பக்கத்துல எவனும் இப்படி நிக்க கூடாது, இப்படி நின்றுக்குருவான், கால் அங்க வரைக்கும் இருக்கும். அதெல்லாம் இல்லாம எப்படி நிக்கணுமோ அப்படி நிக்கணும். ஷைத்தானை விரட்டுறது இல்லை, ஷைத்தானை விரட்டிடணும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அருளாளன் அன்பாளன் அல்லாஹுவின் திருப்பெயரால் நான் இந்த தொழுகையை ஆரம்பிக்கிறேன். இப்ப நான் குர்ஆனுடைய வசனங்களை ஓத போறேன் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கணும், வாயில சொல்லிடக்கூடாது. இப்படி அதாவது நம்ம சிந்தனையை ஓர்முகப்படுத்துறதுக்கு, தொழுகையை வெற்றியாக்குறதுக்கான முறை, வழிமுறை இது. தொழுகையில இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் என்ன செய்யணும், யோசிச்சு யோசிச்சு அது மாதிரி நம்ம சிந்தனையை ஓர்முகப்படுத்தினா தொழுகையில இன்ஷா அல்லாஹ் வெற்றி கிடைக்கும். தொழுகை அல்லாஹுக்கு பிடிச்சமானதாயிரும், தொழுகை வெற்றிக்குரியதாகிரும். முஃமின்கள் வெற்றி பெற்று விட்டனர். யாரு? பயபக்தியுள்ள தொழுகையாளிகளாக அவங்க இருப்பாங்கன்னு சொல்ற அந்த தொழுகையாளிகளா நம்ம இருப்போம் இன்ஷா அல்லாஹ். தொழுகையில் பயபக்தியை பெறுவதற்கான மீதமுள்ள வழிமுறைகளை நம்ம அடுத்த பதிவுல பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.